சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் இடையேயான கிரிக்கெட் போட்டியை காணச் சென்ற ரசிகர்களிடமிருந்து விசில் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி BCCI வட்டாரங்கள் விளக்கம் அளித்துள்ளது. நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். லிமிடெட் ஓவர் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடும் 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி இந்தியா மற்றும் இலங்கையில் தொடங்கி இருக்கிறது. இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் நடைபெறக்கூடிய இந்த 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்திலும் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட ஆட்டங்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் இன்னும் 2 மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் திருவிழாவும் துவங்க இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற சென்னையின் ஆட்டத்தின் போது சென்னையில் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் இடையே ஆட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் விசில் கொண்டு செல்ல தடை என்ற செய்தி அனைத்து ஊடகங்களிலும் வெளியாகி பெரிய சர்ச்சையை எழுப்பியிருந்தது. இது தொடர்பாக BCCI சார்பில் தந்தி தொலைக்காட்சி மூலமாக விசாரிக்கும் போது BCCI அல்லது ICC அல்லது TNCA ஆகிய எந்த ஒரு நிர்வாகம் மூலமாகவும் விசில் உள்ளே கொண்டு வர தடை என்பது விதிக்கப்படவில்லை என்பது அவர்கள் கருத்து, அவர்களுடைய தரப்பு தகவலாக இருந்தது. தொடர்ந்து காவல்துறை சார்பில் விசாரிக்கும் போதும் அங்கு இருக்கக்கூடிய 2-3 காவலர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த அறிவுறுத்தலின்படி உலகக்கோப்பை போட்டிகள், முக்கியமாக ICC போட்டிகளுக்கு அதிக சத்தம் எழுப்பக்கூடிய எந்த ஒரு உபகரணங்களும் உள்ளே அனுமதி கிடையாது. அந்த அடிப்படையில் தான் ஏதேனும் ஒரு சில காவலர்கள் செய்திருக்கக்கூடும் என்றும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அவர்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை என்பது காவல்துறை தரப்பாக இருக்கிறது. ஏன் விசிலுக்கு தடை என்பது செய்தியாகிறது என்பது குறித்து அனைவரும் அறிந்த விஷயம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சில வாரங்களுக்கு முன்பாக தேர்தலில் போட்டியிடுவதற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் விசில் சின்னம் உள்ளே கொண்டு செல்வதற்கு தடை என்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பட்ட மக்களால் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இது குறித்து BCCI இடமும் விளக்கம் கேட்டு பெற்று BCCI அது மட்டுமல்லாமல் ICC உட்பட எந்த ஒரு நிர்வாகமும் இதற்கான பொறுப்பை நாங்கள் இல்லை, அதாவது நாங்கள் இது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் மேற்கொள்ளவில்லை என்பதை உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே இந்த போட்டிகளில் குறிப்பிட்ட விஷயங்கள் மைதானங்களுக்குள்ள அனுமதிப்பு மறுக்கப்படுவது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆட்டத்தின் போதும் TNCAவும் BCCIயும் அந்த பட்டியலை அவர்களுடைய X தளத்தில் சமூக வலைதளங்களில் வைப்பார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிதான் சென்னையுடைய பிரான்சைஸ் அணியாக இருக்கிறது. அவர்களுடைய பிரதான ஹேஷ்டேகாக விசில் போடு எனக்கூடிய அந்த ஹேஷ்டேக் இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உருவாகிய தோற்றத்திலிருந்து அந்த கேப்டன் மகேந்திர சிங் தோனி உட்பட பல்வேறு வீரர்கள், அதையொட்டிய பாடல்கள் என சென்னை சேப்பாக்கமும் விசிலும் சென்னை சூப்பர் கிங்ஸும் ஒரு இணைக்க முடியாத 3 புள்ளிகளாக இருக்கக்கூடிய நிலையில் சேப்பாக்கம் மைதானத்தில் விசிலுக்கு தடை என்பது ரசிகர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாக கூறப்படுகிறது. இருந்தபோதும் 2023 உலகக்கோப்பை போட்டிகள், பிரதான உலகக்கோப்பை போட்டிகள் 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் நடந்த போதும் கூட விசிலுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.